இப்போ வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுல வந்துட்டு பின்பக்கம் வந்து நம்ம வந்து டாட் பிடிப்போம்ல, இது வந்துட்டு இந்த ப்ளவுஸ் துணியில் வந்து தையல் படாது, லைனிங் துணி மட்டும் தான் தையல் படும். அது வந்துட்டு ப்ளவுஸ் துணியில் சேர்ந்த போல் தையல் படுறது எப்படி வந்துட்டு ஈஸியாக வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அது வந்துட்டு லைனிங் துணி மேலே மட்டும் தான் தையல் படும், ஏன்னா அந்த துணி வந்துட்டு அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர்கிட்ட ரெண்டாக அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வந்து அளவு எடுத்துக்குவோம்ல, இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. ஹைட்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த மார்க் பண்ணதில் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த துணி வந்துட்டு சேர்ந்த போலேயே உங்களுக்கு வந்து தையல் வந்து பாருங்கள். இப்போ வந்துட்டு மடிச்சுட்டு இப்போ வந்து டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் துணி மேலேயும் படும், ஏன்னா நீங்கள் புதுசாக தைக்கிறப்ப இந்த மாதிரி வந்துட்டு குழப்பங்கள் வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டாட் பிடிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து